ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, கல்யாணம் முடிஞ்சு 100வது நாள் வரும் இல்லையா? ஸோ அந்த 100 டேஸ்க்கு என்ன கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நிறைய விஷயத்த யோசிச்சு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்க கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செலிப்ரேஷன்னாலே கிஃப்ட் இருக்கும். ஸோ நம்ம என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். யூஸ்வலாக எல்லாருமே வந்துட்டு ட்ரெஸ், ஆக்சசரிஸ் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் நம்ம சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஆர்ட் ஒர்க்கோட கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணிக்கினேன். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதில் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப முக்கியமானது வந்து ஃபோட்டோஸ் எங்களுடையது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே எடிட் பண்ணிவிட்டு அதை போய் பிரிண்டிங் ஷாப்பில் கொடுத்து பிரிண்ட் எடுத்து லேமினேஷன் எல்லாமே பண்ணிக்கின்னு தென் வீட்டுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஒர்க் வந்துட்டு ரீசன் ஆர்ட் ஒர்க் தான். நாங்கள் எங்களுடைய கல்யாணத்தில் வேர் பண்ணியிருந்த மாலை வந்துட்டு நான் ப்ரிசர்வ் பண்ணல. அந்த ஃப்ளவரை எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. பட் அதில் இருந்த மணி அதெல்லாமே வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு ரீசன் ஆர்ட்டை ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனாலுமே வந்துட்டு ஆஃப்டர் அ லாங் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். இதில் நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னாக்கா, நான் யூஸ் பண்ணது வந்துட்டு என்னுடைய பிகினிங் டைமில் நான் வாங்கியிருந்தால அதே ரீசனை தான் இப்பயும் நான் ட்ரை பண்ணேன். அதை மிக்ஸ் பண்ணும்போது அது வந்துட்டு yellowish ஆயிடுச்சு. பட் அது கெட்டு போயிடுச்சுன்னு எனக்கு தெரியாமல் அகெயின் அதே கலரை போட்டு மிக்ஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டேன். ஃபைனலி அது வந்துட்டு ட்ராப் ஆயிடுச்சு. ரீசனை வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வர்றதுக்கு டைம் ஆகும். அதுக்குள்ளே வந்துட்டு நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்த பாட்டில் ஆர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய பாட்டில் ஆர்ட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிக்கினேன். இந்த பாட்டில் வந்துட்டு நாங்கள் நந்தி ஹில்ஸ்க்கு போயிருந்தப்போ அங்கே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண பாட்டில் தான் இது, தண்ணி குடிக்கிறதுக்காக. ஸோ அந்த கண்ணாடி பாட்டிலில் தான் இந்த ஆர்ட்டை நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த ஆர்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பாட்டில் ஆர்ட்க்கு நான் க்ளே தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த க்ளேவை மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே கையெல்லாம் வலி எடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே தான் வந்துட்டு மிச்ச ஒர்க்கையும் நான் பண்ணியிருந்தேன். இப்போ கொஞ்சமாக ஒர்க் பண்ணிவிட்டேன். நைட் ஆகிடுச்சு. ஸோ டயர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டே நான் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரீசனும் வந்துடுச்சு. ரீசன் எப்படி இருந்தாலும் காயணும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் கோட்டிங் வந்துட்டு ப்ளூ கலரில் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ளூ கலரில் வந்துட்டு போட்டுட்டு தென் அது நெக்ஸ்ட் டே காஞ்ச உடனே அதை எடுத்துட்டு எங்களுடைய ஃபோட்டோஸை வச்சு பார்த்தேன். ஆக்சுவலி நான் வந்துட்டு பிளான் பண்ணது 2 ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்ட்டு. பட் அந்த 2 ஃபோட்டோவை நான் வச்சு பார்த்தேன். அது சரியா இல்லாததுனால ஒரு சிங்கிள் ஃபோட்டோவே அழகா இருக்கு அப்படின்ட்டு எங்களுடைய ரிசப்ஷன்ல எடுத்து இந்த ஃபோட்டோவை நான் வச்சுட்டேன். இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஃபைனலி இந்த பேர்ல்ஸ் எல்லாம் வச்சு இதை பண்ணிட்டேன். அது மேலே கொடுக்குற கோட்டிங்ல வந்துட்டு நான் இந்த கிளிட்டர் மாதிரி இருக்கு ஆட் பண்ணிட்டேன். நான் அது பண்ண மிஸ்டேக். அது சைடில் தான் போடணுமாச்சு. பட் நான் ஃபோட்டோ மேலே போட்டதுனால என்னால் அது வந்துட்டு கரெக்டாக வரல. அண்ட் அகெயின் அதுக்கப்புறமா அதை வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு சைடில் பண்ணிட்டேன். தென் நெக்ஸ்ட் டே வந்துட்டு பாட்டில் ஆர்ட் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு ஃபைனலி வந்துட்டு அதுக்கு பெயிண்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். அதோடைய ஃபைனல் லுக் வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ்லேருந்து தான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது வந்துட்டு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டேட்லேருந்து டில் நவ் எங்களுடைய மெமரிஸ். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த பிக், ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது, ஃபர்ஸ்ட் ட்ரிப் அண்ட் எங்களுடைய என்கேஜ்மெண்ட் டேட், வெட்டிங் டேட், தென் அதுக்கப்புறமா நாங்கள் போன ஃபர்ஸ்ட் ட்ரிப், இது எல்லாமே தான் வந்துட்டு அதில் மென்ஷன் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து ஃப்ரேம் பண்ணிட்டேன்.
அண்ட் ஃபைனலி வந்துட்டு ரீசன் ஆர்ட் காஞ்சு இதோடைய ஃபைனல் லுக் வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு. கேண்டில் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பண்ணி வச்சா நல்லா இருக்காது, ஸ்மெல் போயிடும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி தான் பண்ணியிருந்தேன். ஒரு 2-3 days பிஃபோர் தான் பண்ணியிருந்தேன். ஃப்ரேக்ரன்ஸ் கேண்டில் ஜஸ்ட் ஒயிட் கலரில் ஃப்ரேக்ரன்ஸு அண்ட் FSன்ற எங்களுடைய இன்ஷியலாக வெட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு கார்டு ஒன்று தேவைப்படும் இல்லையா அப்படின்றதுக்காக ஸோ நிறைய பெயிண்ட் பண்ணி ஃபைனலி இந்த பெயிண்டிங்கை நான் பண்ணி முடிச்சுட்டேன். எனக்கு அவ்வளோலாம் வராது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை. இது ஆக்சுவலி இது பேர் என்னன்னு தெரியாது எனக்கு. பட் நான் வந்துட்டு ஒரு ரீல்ஸில் பார்த்துன்னு இருந்தேன். அதை பார்த்து தான் நான் வந்துட்டு இதை ட்ரை பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியல. அந்த ரீல்ஸில் பண்ண மாதிரியே நான் ட்ரை பண்ணேன். 2-3 பேப்பர் வேஸ்ட் ஆகிட்ட பிறகு தான் எனக்கே வந்துட்டு ஃபைனலி இது நல்லா வந்துருந்துச்சு. அண்ட் ஃபைனலி ஹேண்ட் வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். இப்படி தான் இதோடைய ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு கொடுக்க வேண்டியதை வந்துட்டு பேக் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு நான் 100 தாட்ஸ் எழுதணுமா இருந்துச்சு. ஸோ அந்த 100 தாட்ஸையும் வந்துட்டு எழுதிட்டு எல்லாமே வந்துட்டு பேக் பண்ணிட்டேன். ஃபைனலி நைட் 12 o'clock வந்துட்டு விஷ் பண்ணேன். இந்த சாக்லேட்டோட தான் எனக்கு சாக்லேட் பிடிக்காது, பட் அவங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன் August 30th என்ன அப்படின்ட்டு. பட் அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஃபைனலி நான் சாக்லேட் கொடுத்தோடனே அவ்வளோதான் அப்படின்னு நினச்சாங்க. தென் நான் வந்துட்டு நான் பண்ண இந்த கிஃப்டெல்லாம் கொடுத்தோடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்குமே